வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாச வருஷம் பங்குனி மாதம் 8/12/5126 நாள் 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால், வசந்த நவராத்திரி 4ஆம் நாள். ஆகவே அனைவரும் தங்களது கிரகங்களில் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே லலிதா சகசராமன் திருசுதி வீடியோ பதிவானது பெறவிடப்பட்டுள்ளோம். அந்த வீடியோ பதிவினை அனைவரும் தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒலிக்க வைத்து சாட்சா ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி அவர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக, இன்றைய தினம் சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதம். இன்றைய தினம் சுக்லபக்ஷ வளவிலே சதுர்த்தி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து காலை வேளையிலேயே நமது அருகாமையில் உள்ள விநாயகர் பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு விநாயகர் பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சாட்சாஸ்ரீ முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு அரங்கம்புல் மாலையை சாற்றி அவருடைய திருப்பாதங்களில் சாட்டாங்கமாக விழுந்த நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு ஸ்ரீ விநாயகர் பெருமானுடைய பரிபூர்ண குரா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். மூன்றாவதாக, இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் அவபரை தீதிரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அவபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் என்பது யமதர்மராஜனுடைய நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் என்பது அக்னி பகவானுடைய நட்சத்திரம். ஆகிய இந்த 2 நட்சத்திர நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம். விஸ்வாவசு நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் 8/12/2026 நாள். ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் 22/3/2026. காலையில் சூரிய பகவானாகப்பட்டவன் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:21 அயனம் உத்தராயணி. ருத்து சிசிர ருத்து. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பால்குண மாசே, பங்குனி மாதம் மீன மாசே. இதே சந்திர பகவானாகப்பட்டவர் சிராத்த திதிக்கு மட்டும் சுக்லபக்ஷமாக வளர்விடையாக சைத்திர மாதம், சித்திரை மாதம், மேஷ மாசே இதில் சஞ்சரிக்கிறார். சித்திரை மாதத்தில் சஞ்சரிக்கிறார். பக்ஷமானது சுக்லபக்ஷே வளைவிலை. திதியானது சதுர்த்தியாம், சதுர்த்தி திதி. 44 நாழிகை 45 வினாடி. பின்னிரவு 12:55 வரை. அதன் பிறகு பஞ்சமியாம், பஞ்சமி திதி. இன்றைய சார்ந்த திதியானது சதுர்த்தியாம், சதுர்த்தி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் அநேக பிரிவுகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இளைஞர்கள் மெய்யன்பர்கள் அனைவரது குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும், சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது
சைத்திரமாசே சித்திரை மாதம் மேஷமாசே சுக்லபக்ஷ வளவிரை சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளவிரை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அனைவருமே அவர்களது குடும்பத்தில் அவர்களுடைய பித்ருக்களுக்கு வருஷாவசம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை எப்படி எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்னவென்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும். இந்த விஷயமானது வெறும் சிராத்த திதிக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த மாதத்தை மையமாக வைத்துத்தான் தாங்கள் அனைவரும் வருஷாவசம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை தங்களது பித்துக்களுக்கு செய்ய வேண்டும். மற்ற அனைத்து சுப விசேஷங்களுக்கும் சுப விஷயங்களுக்கும் சூரிய பகவானாகப்பட்டவர் எந்த தமிழ் மாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றாரோ அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் செய்ய வேண்டும். இந்த மாதத்தை மையமாக வைக்கக்கூடாது. ஆனால் அதே சமயம் ஒரு தமிழ் மாதத்தில் 2 அமாவாசையானது வறுமையானால் 2வது அமாவாசையை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தங்கள் பித்ருக்களுக்கு அவர்கள் மரணம் அடைந்த அதே மாதத்தில் அந்த திதியில் வந்து சேரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசரமானது பானுவாசரே, கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது அவுரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம். 47 நாழிகை 50 வினாடி, பின்னிரவு 1 மணி 29 நிமிடம் வரை. அதன் பிறகு கார்த்திகை கிருத்திகை நட்சத்திரம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் பங்குனி மாதத்தில் அவரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை இன்று நான் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் வசந்த நவராத்திரி 4ஆம் நாள், சுக்லபக்ஷ வளவிரே சதுர்த்தி விரதம், சக்தி கணபதி விரதம், வைசிரா கூர்ம கல்பாத்தி. இன்றைய ராகு காலமானது மாலை 4 மணி 51 நிமிடம் முதல் 6 மணி 21 நிமிடம் வரை. யமகண்டமானது பிற்பகல் 12 மணி 21 நிமிடம் முதல் 1 மணி 51 நிமிடம் வரை. குளிகை காலமானது பிற்பகல் 3 மணி 21 நிமிடம் முதல் மாலை 4 மணி 51 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் 4 முழுவதும் தீதுரை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அவபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் 4 முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு காலை 8 மணி 35 நிமிடம் முதல் பிற்பகல் 2 மணி 13 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு பிற்பகல் 2 மணி 13 நிமிடம் முதல் இரவு 7 மணி 51 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு இரவு 7 மணி 51 நிமிடம் முதல் பின்னிரவு 1 மணி 29 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு பின்னிரவு 1 மணி 29 நிமிடம் முதல் திங்கட்கிழமை என்ற காலை 7 மணி 5 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சுபமஸ்து, ததாஸ்து.